வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிளர் 24/7 பவர்ட் பை பிகன் வைப். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியோடைய முக்கியமான நோட்டிஃபிகேஷன், அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஹையர் கேடரான எக்ஸாம் அப்படின்னு பார்க்கப்படுற குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏப்ரல் 1 இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி கரெக்டாக ஏப்ரல் 1 ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஏப்ரல் 1, லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2025, அதாவது ஏப்ரல் 30 லாஸ்ட் டேட். பட் கரெக்ஷன் விண்டோக்கான பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 மேலேருந்து 7 மே வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பீரியடுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15. ஏற்கனவே ஆனுவல் பிளானரில் வந்துட்டு அதுதான் கொடுத்துருந்தாங்க, ஜூன் 15 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் அண்ட் டைமில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 9:30 to 12:30 அதே டைமில் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து நாங்கள் பின்னாடி சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போ அந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பின்னாடி சொல்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் குரூப் 1 இல்லை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே நான் புதுசு அப்படின்னீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் போய்ட்டு அங்கே 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும். அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு உள்ளே போனீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் அதிலேயே டீட்டெயில்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் போடணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சுட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து 30 கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னலாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து ஸ்மார்ட் வாட்ச் தாங்க இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்படாதீங்க. ஒரு அனலாக் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பென் ட்ரைவ் இதெல்லாம் வந்து அலௌட் இல்லை. ஏன்னா மால் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்காக டிஜிட்டல் டிவைசஸ் எதுவுமே வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்ன போஸ்டிங் அண்ட் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 70 வேகன்சிஸ். ஓகேங்களா? லாஸ்ட்டு 2 டைம்ஸாக வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் காணப்படுது. பட் இந்த டைம் வந்து 70 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு வேகன்சி தான் இது. டெபுட்டி கலெக்டர் வேகன்சி வந்து 28. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பியோடைய போஸ்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும், டெபுட்டி கலெக்டரோடைய போஸ்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய கனவு வந்துட்டு நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். 28 வேகன்சிஸ் இருக்குது. டிஎஸ்பி வந்து 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து 19 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 7 வேகன்சிஸ். டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 3 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதுக்கு வந்து தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேயே இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 6 வேகன்சிஸ். இது ரொம்ப நாளாக வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு வந்து தனியாக டிப்ளமோலாம் படித்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சர்ப்ரைஸாக என்ன பண்ணிட்டாங்கன்னா குரூப் 1லேயே வந்து இதை மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஓட போஸ்டிங்கும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால 6 வேகன்சிஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெவல் ஆஃப் பே வந்து லெவல் 22 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 70 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 33 இருக்கீங்க அப்படின்னா தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். 34 ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். 34 ரன்னிங்கில் இருக்கணும். 33 முடிஞ்சு 34 ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். பிஎல் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 35 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? இது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா 44 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்டிங் வந்து நாட் அப்ளிகபிள். ஏன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை அப்படிங்கிறதுனால பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்துட்டு அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்டிங் வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். அவங்க பிஎல் டிகிரி இருந்துச்சுன்னா 45 வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 50 வரைக்கும் எழுதலாம். டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னா 39 அண்ட் பிஎல் டிகிரி இருந்துச்சுன்னா 40. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் நீங்கள் எல்லாருமே பிசி, எம்பிசி, பிசிஎம்,
எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 39 ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட். அப்போது 38 இருக்குது, உங்களுக்கு 38 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். பிஎல் டிகிரி ப்ரொசஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 40 வரைக்கும் எழுதலாம். ஸோ அகெயின் இதுலேயும் வந்துட்டு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு கன்செஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் கன்செஷன் இருக்குது. ஸோ 49 அண்ட் 50 பிஎல் டிகிரி இருந்துச்சுன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 55 வரைக்கும் எழுதலாங்க. டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னா நீங்களும் 39 அண்ட் வந்துட்டு பிஎல் டிகிரி இருந்ததுன்னா 40 வரைக்கும் எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் நமக்கு. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஸோ வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுறதுக்காக அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஏஜ் லிமிட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுமோ எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணலன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே தெரியும் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு எனி டிகிரி இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் சில போஸ்டிங்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சில டிகிரிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர் வந்துட்டு ஒரே கட் ஆஃப் வராங்க அப்படின்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெப்யூட்டி கலெக்டருக்கு எனி டிகிரி தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்பி அவங்களுக்கு வந்துட்டு எனி டிகிரி, பட் வந்துட்டு ஏதாவது நேஷனல் அவார்ட் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அவங்களுக்கு வந்துட்டு எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னாலும் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி இல்லைனா வந்துட்டு பிஎல் டிகிரி அலாங் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதில் 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அண்ட் பிஎல் ரெண்டுமே வச்சுருக்கீங்க, பிகாம் பிஎல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அடுத்தது தேர்டாக பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி வித் டாக்ஸேஷன் லாஸ் படிச்சிருக்கீங்க, டிப்ளமா இன் டாக்ஸேஷன் லாஸ் படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை. 4வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதர் பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி, ஸோ இதை படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ஒரே கட் ஆஃபில் வராங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த டிகிரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அது பேசிக் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் ஆஃப் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் இல்லைனா சோஷியாலஜி. ஸோ இந்த 3 டிகிரி முடிச்சவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் இந்த போஸ்டிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஇஓக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு அப்படின்னா எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோஷியல் சயின்ஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர் இதிலெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கும் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பங்களாதேஷில் ஒரு பெரிய இஷ்யூவே போச்சு. பட் அந்த அரசியல் நம்ம விட்டுடலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு, இந்த பர்டிகுலர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் போஸ்டிங்க்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு நேஷனல் மூமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், இல்லை அது சம்மந்தமாக சிறைக்கு போயிருக்கணும். நமக்கு தெரியும் தியாகிகள் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் யாராவது வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் ஃபேமிலினா யார் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பா, அம்மா, மகன், மகள் அல்லது பேரன், கல்யாணம் ஆகாத பேத்தி இவங்க யார் இருந்தாங்களோ இதெல்லாமே வந்து இமீடியட் ஃபேமிலி அப்படிங்கிறதுல வருவாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஃபேமிலி அப்படிங்கிறதுல வருவாங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் மித்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே. இதே வந்துட்டு டிஎஸ்பி போஸ்டிங் அப்படின்னா சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹைட் தேவை, செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார் மென் இது கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மென் அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் அண்ட் அபோவ் இருக்கணும். விமன் அப்படின்னா 155 அண்ட் அபோவ் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மென்னுக்கு வந்து 86 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு 5 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு நெசசரி அப்படிங்கிறதுனால இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாலேஜ் இன் தமிழ். தமிழில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதர் எஸ்எஸ்எல்சிலையோ இல்லை ஹெச்எஸ்சிலையோ டிகிரிலையோ நீங்கள் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தெரியாமல் இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அண்ட் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதோட பேட்டர்ன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதோட பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா 3 கேட்டகரியாக நடக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ நம்ம டேட் பார்த்தது அதுக்காக தான். ஜூன் 15 இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கு டேட் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd லெவல் வந்து இன்டர்வியூ. ஸோ இந்த 3 லெவலும் நீங்கள் கிளியர் பண்ணாதான் நீங்கள் வந்துட்டு ஒரு டெபுட்டி கலெக்டராகவோ இல்லை டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாவோ ஆக முடியும். ஸோ இந்த குரூப் 1 கேடரில் நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பேட்டர்ன் வந்து அதே தான் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க் வந்து மாறலைங்க. 200 அதே 200 ஸ்கோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈச் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின்ஸ். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க மார்க்குக்கும் கொஸ்டினுக்கும். இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் இது வந்து மார்க்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. குவாலிஃபைங்க்கு மார்க்கை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் த கொஸ்டின் பட் திஸ் இஸ் டென்டேட்டிவ். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 120 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம், பிசி இவங்க எல்லாமே 90 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு ஓஎம்ஆரில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆரில் வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் இது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இதில் வந்துட்டு 300 மார்க்ஸ், அதாவது 1.5 மார்க்ஸ் ஃபார் ஈச் கொஸ்டின், நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ்னால் 200 கொஸ்டின்ஸும் தாராளமாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுத போகிறீங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு லாஸ்ட் டைமே பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. ஸோ பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து குவாலிஃபை ஆகணும். அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. குவாலிஃபைங் பேப்பர் வந்து இது கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸில் இந்த எக்ஸாம் நடக்கும். 40 மார்க்ஸ் ஈக்குவலாக என்ன கேட்டகரியாக இருந்தாலும் இருங்க, பட் 40 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக அவங்க வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பேப்பர் 2, 3 and 4 இதை வந்து GS 1, 2 and 3 அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஈச் 250 மார்க்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ் டியூரேஷனில் இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதர்ஸ்க்கு வந்துட்டு 300, அதுதான் ஜென்ரல் கேட்டகரி 225 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். அதிகமாக மார்க் எப்படி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறும். அண்ட் வந்துட்டு இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது தாங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன். ஸோ டோட்டலாக 850 மார்க்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்வியூக்கு 100 மார்க் அப்படிங்கிறதையும் சேர்த்து. ஸோ மெயின்ஸ் 750 ப்ளஸ் இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ் சேர்த்து 850 டோட்டல் ஸ்கோர் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஏன்னா ப்ரிலிம்ஸோட ஸ்கோரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? என்ன கட் ஆஃபோ அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மெயின்ஸோட மார்க் தான் ரேங்க் லிஸ்ட்டில் வரும் ஃபைனலாக. சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டலாக அவங்க சொல்லியிருக்கிறது 175 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் GS அண்ட் 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஓகே, இதில் எதுவும் மாற்றம் இல்லை. செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஓகே, தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட். தேர்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் இந்தியன் பாலிட்டி. இதுலேருந்து 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் வெயிட்டேஜும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 10 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட், அதாவது மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் எல்லாத்தையும் ஒரே பேட்டர்னில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரே சிலபஸ்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் மாறி இருந்துச்சு. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஒரு சிலபஸாக ஒரு யூனிட்டாக இருந்தாலும், அடுத்தது வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இன்னொரு யூனிட்டாகவும் இருந்தது. பட் இந்த டைம் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இதில் இணைச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நிறைய ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. எது தேவையோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரே யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. பாலிட்டிக்கு 40 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூனிட் 9
அப்படின்னு ஒரு தனி யூனிட்டாகவே வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? பட் இந்த டைம் வந்துட்டு இந்தியன் எக்கானமி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து 50 கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் பார்த்துக்கோங்க. 50 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்துட்டு யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சு நிறைய மார்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ குரூப் 1ஓட சிலபஸ், பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் 10 யூனிட் இருந்துச்சு. ஓகேங்களா? 10 யூனிட் இருந்துச்சு. அதில் லாஸ்ட் யூனிட் ஆப்டிடியூட் இருந்துச்சு. யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடை பற்றி படிக்கிற மாதிரி இருந்தது. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்ஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் அப்படி கொடுக்கல. எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி தனியாக கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடை பற்றி படிக்கிற அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏன்னா மோரர்லெஸ் பட்ஜெட் இதெல்லாம் படிக்கிறதுனால எல்லாத்தையும் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரே யூனிட் ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அது எல்லாத்தையும் அந்த யூனிட் 8 அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி யூனிட் 6ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைமும் நீங்கள் குரூப் 1க்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா சிலபஸ் வந்து கண்டென்ட் வைஸ் மாறலைங்க, சேம் கண்டென்ட் தான். பட் யூனிட் வந்து அங்கங்கே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க, நமக்கு வந்து சிலபஸ் பெருசாக மாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சேம் டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இது பார்த்தாலே தெரியும். ஸோ சேம் டாபிக்ஸ், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ், இது எல்லாமே பழைய யூனிட் 8ல் இருந்த டாபிக்ஸ் தான். எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே, வார்த்தைகள் எதுவுமே மாறலை, கீவேர்ட்ஸ் எதுவுமே மாறலை. பட் யூனிட்டை மட்டும் அங்கங்கே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நினச்சி பேனிக் ஆகாதீங்க. ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி படிங்க. அடுத்தது ஆப்டிடியூடுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 15 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரணும். ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 25 கூட ஸ்ப்ளிட் அப் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டான அழகான சிலபஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸுக்கு தமிழ் வந்து குவாலிஃபைங் பேப்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 100 மார்க்ஸுக்கு. ஸோ இது பேப்பர் 1. பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸை இந்த பேப்பர்லேயே கொண்டு வந்துட்டாங்க, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ பேப்பர் 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலிட்டி, எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கீவேர்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், பேக்ஸ், சம்மிட்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ யூனிட் 2 வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3rd யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இதுதான் இந்த 3 யூனிட்ஸ் தான் வந்துட்டு பேப்பர் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 4ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி அண்ட் இந்தியா. இது வந்துட்டு எக்கானமி வந்துட்டு யூனிட் 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பேப்பர் 2ல் கொடுத்துருந்தா கூட இங்கே வந்துட்டு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸில். ஸோ ஓகே, இதுதாங்க இப்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்த்தீங்க. ப்ரிலிம்ஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாலும் சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க்ஸ் வெயிட்டேஜ் பொறுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் குரூப் 1 aspirants. டேட்டை மறந்துடாதீங்க, ஏப்ரல் 30 லாஸ்ட் டேட். ஸோ அன்றைக்கி கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. நாளையும் நமதே, வேலையும் நமதே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.